Hi students, welcome to our channel. 10th மேத்ஸ்க்கு ஒரு முக்கியமான வீடியோ. இப்போ 10th மேத்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து இப்போ அபோவ் 90 நம்ம ஸ்கோர் பண்ணணும்னா எப்படி ஸ்கோர் பண்ணணும், சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னா எப்படி ஸ்கோர் பண்ணணும், ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஓரளவு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அண்ட் வந்து லேட் ப்ளூமர்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒரு டீசெண்டான மார்க்கோட பாஸ் பண்ணணும்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ற கம்ப்ளீட் ஐடியா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்களோ அந்த மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் நான் வந்து ஜென்ரலாக சொல்லிடுறேன். இதில் நீங்கள் எப்படி வருவீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய மார்க்கை அச்சீவ் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த வீடியோவுக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் போடாமையே பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ நான் 3 கேட்டகரி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அபவ் 90 மார்க்குக்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அது. அப்புறம் சாப்டர் 2, சாப்டர் 4, சாப்டர் 5. இந்த 4 சாப்டர் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக பார்க்கணும். எக்ஸசைஸும் பார்க்கணும், எக்ஸாம்பிளும் பார்க்கணும். ஒன்று கூட ஒமிட் பண்ணக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர், ஃபிஃப்த் சாப்டர். இந்த தேர்ட் சாப்டர்ல நான் சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் அதுக்கான எக்ஸாம்பிள் சம்ஸோட பார்த்துக்கிறேங்க. தேர்ட் சாப்டர்ல எக்ஸசைஸ் 3.2, 3.8, 3.13, 3.14, அப்புறம் இந்த மேட்ரிக்ஸோடது 3.17, 3.18, 3.19. இந்த எக்ஸசைஸ் எல்லாமே வித் எக்ஸாம்பிளோட, எல்லா எக்ஸசைஸும் அதோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸோட சேர்த்து பார்த்துக்கோங்க. அப்புறம் 6th சாப்டர்ல எக்ஸசைஸ் 6.1, 6.2 வித் எக்ஸாம்பிளோட. 7th சாப்டர்ல எக்ஸசைஸ் 7.3, 7.4 வித் எக்ஸாம்பிளோட. அப்புறம் கிராஃப் 8 மார்க் கொஸ்டின், கிராஃபும் ஜியோமெட்ரியும் பார்த்துக்கணும். அப்புறம் புக் பேக் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 8 வரைக்கும் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க்ஸ். இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 1 மார்க்ல 12 into 1 12, 2 மார்க்ல 9 into 2 18, 5 மார்க்ல 9 into 5 45, 8 மார்க்ல 2 into 8 16. இந்த மாதிரி கண்டிப்பா உங்களால எடுக்க முடியும். சரியா? 30, 75, 85, 91 மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். புரியுதா? ஸோ இந்த 4 சாப்டர்ஸ் ஃபுல்லா பார்த்துக்கிறீங்க. தேர்ட் சாப்டர்ல இந்த எக்ஸசைசஸ் வித் எக்ஸாம்பிள், 6th சாப்டர், 7th சாப்டர் இந்த எக்ஸசைஸ் வித் எக்ஸாம்பிள், கிராஃப் ஜியோமெட்ரி, புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் எல்லா சாப்டர்லையும் தரவா இருந்தோம்னா கண்டிப்பா 100க்கு 91 மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். தேர்ட் சாப்டர்ல அந்த ஃபோர்த் சாப்டர்ல நம்ம ஃபுல்லாவே நம்ம பார்த்துக்கோம். அந்த 3 தியரம் மட்டும் இருக்கும் பாருங்க. அந்த 3 தியரம் நீங்க பாத்தீங்கன்னாலே ஒரு 5 மார்க் கொஸ்டின் கண்டிப்பா அட்டன் பண்ணிடலாம். சரியா? ஸோ இது அபவ் 90க்கான ஸ்ட்ராட்டஜி. நீங்க ஆவரேஜா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு அபவ் 70 எடுத்துட்டேன்னா போதும் சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 8 இந்த 5 சாப்டர்ஸ் மட்டும் ஃபுல்லா பார்த்துக்கிறீங்க. 5, 6, 7 3 சாப்டர்ஸ் ஒமிட் பண்ணிட்டு இந்த 5 சாப்டர்ஸ் நீங்க தரவா பார்த்தீங்கன்னாலே போதும். பிளஸ் கிராஃப் ஜியோமெட்ரி,
புக் பேக் 1 மார்க்கு, சாப்டர் 1 to 8. அப்போ புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் நம்ம 12 into 12 12 மார்க் எடுத்துடலாம். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 2 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 6 5 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். 8 மார்க்ல 2 8 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். அப்ப எவ்வளவு ஆச்சு? 30 60 72 மார்க் ஆச்சு. நான் சொல்றது மினிமம் தான். இதுக்கு மேலேயும் உங்களால் அட்டன் பண்ண முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குறைஞ்சபட்சம் 72 மார்க் எடுக்கலாம் 100க்கு. நீ இந்த 5 சாப்டர்ஸ் மட்டும் தரவு பண்ணீங்கன்னா. செகண்ட் சாப்டர்லாம் ரொம்ப முக்கியமான சாப்டர். செகண்ட் சாப்டரும் தேர்ட் சாப்டரும் அதிகமான மார்க்குக்கு கேட்கக்கூடிய சாப்டர்ஸ். அதனால அதை ஒமிட் பண்ணிடாதீங்க. இப்போ லாஸ்டா நமக்கு லேட் ப்ளூமர்ஸ்க்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி. நீங்க அபோவ் 40 எடுக்கணும்னா சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 4ல அந்த 3 தியரம்ஸ் மட்டும் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் சாப்டர் 8 இது மட்டும் பாருங்க. இந்த 1 2 8 இந்த 3 சாப்டர் ஃபுல்லா பார்த்துக்கிறீங்க. 4th சாப்டர்ல இந்த 3 தியரம் மட்டும் படிச்சுக்கிறீங்க. ஏன்னா அது கண்டிப்பா ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்துடும். பிளஸ் இது கூட நம்ம கிராஃப் ஜியாமெட்ரி பார்த்துக்கணும். இதே போல சாப்டர் 1 to 8ல இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸினுடைய புக் பேக் 1 மார்க்ஸ் பார்த்துக்கணும். இப்படி நீங்க படிச்சிட்டீங்கன்னா 1 மார்க் 12 into 1 12 மார்க்ஸ், 2 மார்க் 4 into 2 8 மார்க்ஸ், 5 மார்க் 4 into 5 20 மார்க்ஸ், 8 மார்க் 2 into 8 16 மார்க்ஸ். அப்போ 36 44 54 56 மார்க். 3 சாப்டர்ஸ் மட்டும் தான் பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், நம்பர் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் இந்த ப்ராபபிலிட்டி. இந்த 3 இது மட்டும் நீங்க பாத்தீங்க ஃபுல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா, பிளஸ் அந்த 4th சாப்டர்ல இருக்கக்கூடிய அந்த 3 தியரம் சேர்த்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இந்த 4th சாப்டர்ல உள்ள தியரம் நீங்க பார்க்கலைன்னா இதுல ஒரு 5 மார்க் கொஸ்டினை குறைச்சிக்கிறங்க. நான் இந்த 3 சாப்டர் மட்டும் தரவா படிச்சுக்கிறேன் சார், அப்படி நான் 4th தியரம் பார்க்கல அப்படின்னா இதுல ஒரு 5 மார்க் கொஸ்டினை குறைச்சிக்கிற வேண்டியது. அப்போ 3 into 5 15 மார்க் எடுக்க முடியும். அப்போ இதுல ஒரு 5 மார்க் குறைச்சிக்கிறங்க, 51 மார்க் எடுக்க முடியும். அப்போ நீங்க 50 மார்க் மேல ஸ்கோர் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஐடியாஸோட அந்த டிப்ஸோடு நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னாலும் இது மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. 2 மார்க் 5 மார்க் கம்பல்சரி நீங்க பாத்தீங்கன்னாலும் ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. போன வருஷமும் சரி, அதுக்கு முந்தின வருஷமும் சரி, ஒரு ஆவரேஜா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கூட அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் கம்பல்சரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி வரும்ன்ற நம்பிக்கையோட ப்ரிப்பேர் பண்ணி எல்லாரும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ.